அந்த பொண்ணு அடின்னு அடிச்சிருக்கான் உள்ள வரதட்சணை கொண்டு அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்டிருக்காங்க, நீங்க எல்லாம் வராதிங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்களாம் பயமுத்தி இருக்கான், யாரும் எங்க சண்டைக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு. இவங்களும் வேற யாருக்கிட்டே சொல்லல. நேற்று சரியான அடிச்சிருக்கா. காலையில 10:30 மணிக்கு சூசைட் பண்ணிருந்தது. 10 மணிக்கு அடிச்சு போட்டு நல்லா அடிச்சு போட்டு போயிட்டா. 10 மணிக்கு சூசைட் பண்ணின்னு இருக்குது. நேற்று காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்தது. என்ன ஆக்ஷன்? நல்லா அடிச்சிருக்கா சூசைட் பண்ணிக்கினா சரிங்களா. அடின்னு அடிச்சுக்கிறா. லாடு எடுத்து அடிச்சிருக்கா. 3 நாளா அடிச்சிருக்கா. நாங்க நேத்தே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. காலையிலே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. காயப்பட்ட இங்கதான் என்ன ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு அடி காயம், நல்ல காயம். இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. அந்த பையனை உள்ள வைக்க சொல்லணும். அந்த பையனை வெளியே விட்டாங்க. நான் அவளோட தங்கச்சி தான் கரிஷ்மா, செத்தவ பேர் ரேஷ்மா. நான் 3 நாள் ஆச்சுண்ணா. நேற்று பாடி கொண்டு வராங்க. 3 நாளுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி புருஷன் போட்டு அடிக்க ஏதோ சண்டையா. எங்க அம்மா கிட்ட போய் ஒரு 3 நாள் முன்னாடி காசு கேட்டுருக்காங்க. 2000 ரூபாய் எங்க அம்மா தரேனாங்க. எங்க அம்மா தான் சாப்பாடு செலவு முதல்ல கொண்டு எங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அவங்க இது எல்லாமே அந்த குழந்தைக்கு பேம்பஸ்ல இருந்து எல்லாம் அவங்க அம்மா தான் பாத்துப்பாங்க. அந்த இதுவை அந்த 2000 ரூபாய் தரலன்னு எங்க அம்மா பெருக்கிற வேலை தான் செய்யறாங்க. அங்க அந்த பீச் ஆண்ட போய் எங்க அம்மா 2000 ரூபாய் கேட்காங்க. 2 நாள் வெயிட் பண்ணிட்டாமா. அம்மா கிட்டயோ இல்ல, அம்மா யார்கிட்ட வாங்கி தரேன்னதுக்கு உங்க அம்மா எப்படி அப்படி சொல்லுவாங்கன்னு அன்னைக்கப்பட்டு அவ்வளோ அடி அடிச்சுக்கிறான். பகுதி வீட்டுக்காரங்க பேசுறாங்களா உங்க அம்மா கிட்ட சொல்றேன்ட்டு. அவ இல்ல அப்படிதான் இது பண்ணுவாங்க. கை நம்ம 10 எல்லாம் விட்டுருன்ட்டு என் பொண்ணா அப்படியே மரட்டி எங்க வீட்டு பொண்ணா அப்படியே அடிக்க வச்சிட்டான். அதுக்கப்புறம் முந்தா நேற்று நைட்டு அவ்வளோ அடி அந்த ராடால அச்சு இது பண்ணிட்டான். அங்க காயம் இருக்கும், ரத்தமா கட்டி இருக்கும். நேற்று காலையில 10:30 மணிக்கு இறந்தாங்க. 11:30 மணிக்கெல்லாம் எங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னொருக்க எங்க குழந்தை எங்க கண்ணுல காட்டல. நைட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆர்டி ஆபீசர் வரணும் அவ்வளோ வரல. ஆர்டி ஆபீசர் வரல. நைட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நேற்று காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நைட்டா அனுப்பிச்சு விட்டாங்க. பணம் வாங்கிட்டு நைட்டா அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க அம்மா தான் எல்லாமே குத்தி கொடுப்பா. அவளை இது பண்ணிட்டு அவங்க அம்மா தான் குத்தி கொடுத்துப்பா. வரதட்சணை கொடுமை நிறைய பண்ணுவாங்க. எதனாலதான் அந்த காசால ஆமா சூசைட் பண்ணீங்கன்னா தூக்கு போட்டுக்கணும். அது தூக்கு போடுறா என்னன்னு தெரியல. அந்த பெட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். தூக்கு போடுறா என்னன்னே தெரியல. அவன் எப்படி செட் ஆனா எனக்கு தெரியாது. அவனுக்கு அவனை ரிமாண்ட் பண்ண சொல்லணும். இருங்க அவனை ரிமாண்ட் பண்ண சொல்லணும். அவனையும் அவங்க அம்மாவே ரிமாண்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. அவனையும் அவங்க அம்மாவே ரிமாண்ட் பண்ணணும். அவனையும் அவங்க அம்மாவே ரிமாண்ட் பண்ணிட்டு அவங்க அம்மாவை தூக்கி உள்ளாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆக்ஷன் எடுக்கல. அந்த குழந்தையும் என்னன்னு பாக்கல. போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே பண்ணல. அந்த ஆர்டி ஆபீசர் வரணும் இந்த இது பண்றாங்க. ஆர்டி ஆபீசர் வரல. நேத்துல இருந்து சொல்றான் எங்க வீட்டு ஆம்பளை அனுப்புறோம். ஆர்டி ஆபீசர் வரணும். பாடி வரணும். பாடி இது பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்களாம். அந்த ரிப்போர்ட் வச்சு அவனையும் அவங்க அம்மாவே அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆயுள் தண்டனை கொடுத்தாதான் நாங்க அமைதியா இருப்போம். இல்லையா நாங்க இது பண்ணுவோம். மரியாதை பண்ணீங்க. போலீஸ் வெளியே இன்னமும் இந்த போலீஸ் ஒரு அராஜக ஆட்சி நடக்குது. நல்ல ஆட்சி நடக்குது. இந்த நல்ல ஆட்சியை கொண்டு வர மக்களை போலீஸே இந்த மாதிரி பண்ணா இவங்களே ஒழிக்கிறாங்க ஆட்சி. ஆனா நல்ல ஆட்சி நடக்குது. ஊழல் கிடையாது, குற்றம் கிடையாது, கெஞ்சா கிடையாது, ஓட்டு கிடையாது, மாத்திரம் கிடையாது, எதுவுமே இல்லை. சண்டை இல்லை, போர் இல்லை, அராஜகம் இல்லாத அவன் எவ்வளவுதான் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் இந்த போலீஸ் அவனை நல்ல ஆட்சி பண்ண விடாது. இவங்க பணம் வாங்கி விட்டுட்டு தான் இங்க பாதி இங்க பாதி ஊழல் நடக்கிற ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த போலீஸ். அவன் நல்ல ஆட்சி நடக்கிற இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் இல்லாதான் இந்த ஆட்சி நடக்குது பண்றாங்க. சப்போர்ட் இல்லாதான் போலீஸ் தான் பண்ணுது. இப்போ இவ்வளவு பண்ணதுக்கு காரணம் போலீஸ் தான். பழி நம்ம ஆட்சி நடத்துறது சரியில்லை. எதிர்கட்சி
போலீஸ் லஞ்சத்துல இருந்து ஒளியவே ஒழியாது. எவ்வளவுதான் நல்லது கொண்டு வர நினைச்சாலும் இந்த போலீஸ் லஞ்சத்துல இருந்து ஒழியாது. அந்த போலீஸ் நான் ரோட்ல படுத்து